பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் வபாரிக் அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் ஒரு சிறப்பான அமல் பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவோ நேரங்கள் கிடைத்தும் கூட அமல்களை செய்ய தவறிவிடுகின்றோம். எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவற்றையெல்லாம் விட்டுவிடுகின்றோம். இனிமேல் அப்படி இல்லாமல் நாம் நேரம் கிடைக்கின்ற போது நல்ல விடயங்களை செய்து நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். இன்று ஒரு சிறப்பான ஒரு அமலை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த அமலை ஒருவர் நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அத்தனை மிகவும் மிக இலகுவான முறையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமல் பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த அமல் தொடர்பான விவரங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 345வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை உக்குஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஒருவர் வுலு செய்த பின்னர், அதாவது நாம் நம்முடைய ஐங்கால தொழுகைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு தொழுகைகளாக இருக்கட்டும், எப்படியான தொழுகையாக இருந்தாலும் கட்டாயமாக நாங்கள் வுலு செய்து கொள்வோம். அந்த வுலுவின் பிற்பாடு, வுலு செய்ததற்கு பிறகு மனதாலும் முகத்தாலும் அல்லாஹுவை நோக்கி ஒருவர் 2 ரகாத் தொழுகையை தொழுதால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக உக்குஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வுலுவுக்கு பின்னால் இந்த தொழுகையை தவறாமல் நிறைவேற்றி வாருங்கள். இந்த 2 ரகாத் தொழுகை என்பது அதிகபட்சம் 5 நிமிடங்கள் நாம் தொழுதுவிட முடியும். 5 நிமிடங்கள் தொழுகின்ற அந்த தொழுகை நாளை மறுமை நாளில் நம்மை சொர்க்கவாதியாக மாற்றிவிடும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் இதனை கடைபிடித்து கொண்டே இருந்தார்கள் என்று மற்றொரு ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தரக்கூடிய, அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் அதை பின்பற்றி நடைமுறைப்படுத்திய இந்த மகத்தான ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளிலும் நாம் நடைமுறைப்படுத்துவோம். நாளைய மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பெருமதியான விடயத்தை எல்லோருக்கும் பகிருங்கள். எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும். நல்ல விடயங்களை அனைவரும் நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்க நீங்களும் உதவி செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.